ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தந்தை அவர்களே, சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையை அழகாக்கிட்டன. நம்ம 6லையும் பார்த்தோம், 7லையும் பார்த்தோம். 8ஆம் அதிகாரம் நமக்கு சொல்ல போகின்ற வாழ்வியல் பாடங்கள் என்னவாக இருக்க போகின்றது, விவிலிய விளக்கங்கள், அதன் ஆழங்கள் என்னவாக இருக்க போகின்றது தந்தை அவர்களே? இது 8ஆம் அதிகாரம் மிக சின்ன அதிகாரம் தான். மொத்தமே 40 வசனம் தான். 40 சின்னதுன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் தலைமுறை பட்டியலின் காரணமாக செய்திகளை நாம் சுருக்கிக் கொள்ளலாம், சொல்லிக்கலாம். சில செய்தி ஏற்கனவே வந்த செய்திகளாக இருக்கிறது. அதில் 1ஆம் வசனத்தை வாசிப்போமே. பென்யமீனுக்கு பிறந்தோர்: தலைமகன் பேலா, 2ஆம் மகன் அஸ்பேல், 3ஆம் மகன் அகிராக்கு, 4ஆம் மகன் நேக்கா, 5ஆம் மகன் ராப்பா. இப்போ தலைமகன் ஏன் குறிப்பிடுறாரு அப்படின்னாக்க, தலைமகன் என்பதற்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. தலைப்பேரான அந்த மகனை ஈண்டெடுத்து முன்னிட்டில் அன்னை மரியாள் கிடத்தினார்கள் என்று லூக்கா அழகாய் சொல்லுவார். தலைப்பேறு என்று சொல்வார். எபிரேய மொழியில் பெக்கோர் என்று சொல்வார்கள். பெக்கோர் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்ன், தலைப்பேறு என்று அர்த்தமாகும். இப்போ தலைப்பேருக்கு வீட்டில் 2-3 உரிமைகள் இருக்குது. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தையும் பிரித்தோம்னா எத்தனையாவது பிரிச்சுக்குங்க. பெரும்பங்கு 3/2 பங்கு மகனுக்கு, மீதி இருக்கிற 1 பங்கு மற்ற எல்லாத்துக்கும். இப்போ 5 பேர் இருக்கிறாங்க அவங்க வீட்டில். அப்போ 3/2 பங்கு சொத்து மகனுக்கு போயிடும். இந்த 1 பங்கை 5 பேர் பிரிச்சுக்கணும். அதனால தான் ஊதாரி தம்பிக்காரன் திரும்பி வந்த ஒருபாடு ஏற்கனவே என் சொத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டான், மறுபடியும் யாருக்கா சொத்தை எடுக்க போகிறானோ என்ற ஒரு கோபத்தில் வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டோம் போ என்று அப்பா கிட்ட சண்டைக்கு போகிறான். பெக்கோர் என்பதற்கு அழகானது. 2வது, அந்த பெக்கோர் வார்த்தையினுடைய நுணுக்கத்தை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக எண்ணிக்கை நூல்களிலும் லேவிய நூல்களிலும் தாயின் கர்ப்பப்பையை திறந்து கொண்டு வருகின்ற தலைப்பேரன எதுவும் ஆண்டவருக்கு சொந்தம் என்று அர்ப்பணிக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்போ தலைப்பேராக வர எந்த ஆண், அது ஆண் குழந்தையாக இருக்கலாம் அல்லது ஆடாக இருக்கலாம், தலைப்பேர் எதுவும் ஆண்டவருக்கு சொந்தம். ஒருவேளை நீங்கள் வாங்கணுன்னாக்க கோயிலுக்கு போய் காணிக்கை செலுத்தி 2 ஜோடி மாடப்புறாக்களையும் 1 ஜோடி காட்டுப்புறாக்களையும் கொடுத்து மீண்டும் ஆண்டவருடன் பெற்றுக்கொள்ளலாம். இது எபிரேய மொழியில் இருக்கிறது. அந்த தலைப்பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய மரியாதை. அந்த வகையில் பார்க்கும்போது பெஞ்சமின் என்கிறவர் மிகப்பெரிய ஒரு முதுபெரும் தந்தை. 12 கோத்திரங்களிலே ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு பெஞ்சமினுக்கு மிக மகனாக பிறக்கிற தலைமகன் பேலா என்று சொல்லப்படுகிறது. அவருக்குரிய உரிமைகள், அவருக்குரிய கடமைகள், அந்த தலைமகன் பற்றிய செய்திகள் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம கடந்து போவோம். 3வது பகுதிக்கு வருவோமே. 6ஆம் வசனம் வாசிப்போமே. ஏகூதுவின் புதல்வர் இவர்கள் மாலகத்திற்கு நாடு கடத்தப்பட்ட கேபாவின் குடிகளில் மூதாதை வீட்டு தலைவர்கள்: நாமான், நக்கியா, கேரா என்ற எல்காம். இவர் ஊசாவையும் அகியூத்தையும் பெற்றார். 2-3 செய்தி, சின்ன செய்தி தான். சும்மா ஒரு பைபிள் நுணுக்கத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏகூது இன்னொரு அழகான நீதி தலைவர். தோலாவை போல ஏகூதும் ஒரு அழகான ஒரு நீதி தலைவர். நீதித்தலைவர் புத்தகத்தில் வருகின்றவர். அவருக்கும் ஏகூதுவின் புதல்வர்கள் என்று சொல்கிறார். அவருடைய புதல்வர்களில் மாநகத்திற்கு நாடு கடத்தப்பட்ட கேஃபாவின் குடிகளின் மூதாதை வீட்டு தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மாநகத்திற்கு இப்போ மாநகம் என்கின்ற ஒரு அந்நிய பகுதிக்கு அவர்கள் உள்நாட்டு குழப்பங்களாலோ அல்லது வெளியிலே இருந்து வருகிற தாக்கத்தின் காரணத்தமாக புலம்பெயரப்பட்டார்கள். இப்போ நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ரெஃப்யூஜிஸ்ன்னு பழைய வார்த்தையை எடுத்துட்டு புலம்பெயர்ந்தோர் என்று சொல்கிறோம். புலம்பெயர்ந்தோர்
அதே மாதிரி சொந்த வீடு இல்லாதவர்கள், அதே போல் புல அடைக்கலம் தாடி வருகிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் 4ஆம் உலகத்தினர் என்று சொல்கிறார்கள். 4th வேர்ல்டு, பீப்புள் ஆஃப் த 4th வேர்ல்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக இருக்கலாம், வெளிப்புறத்தினுடைய தாக்குதலாக இருக்கலாம், அல்லது உள்புறத்தினுடைய குழப்பமாக, நாட்டு குழப்பமாக இருக்கலாம். ஒரு சின்ன தொலைக்காட்சி செய்தியை பார்த்து மனம் நொறுங்கி போனேன். சொந்த ஊருக்கு போவதற்காக ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. கூட்டம் என்றால் கூட்டம் அல்ல, 10,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள். 10,000 பேர் மேற்பட்டவர்கள் மூட்டை முடிச்சோடும் பெண்டு பிள்ளைகளோடும் காத்திருக்கிறார்கள். வரது ஒரு ட்ரெயின். இடம் கிடைக்குமா, இவங்க ஏறுவாங்களா, ஏற மாட்டாங்களா, எப்படி போய் சேருவாங்களா, சேர மாட்டாங்களா, பார்க்கும்போது கண் கலங்கி போய்விட்டது. இன்னொன்று, சொந்த ஊரிலிருந்து 10,000த்துக்கு மேற்பட்டவர் அந்நிய ஊருக்கு போய் பிழைக்க போகிறார்கள் என்றால் நம் உள்நாட்டினுடைய கட்டமைப்புகள் என்ன இருக்கிறது? அரசியல்வாதிகள் பதுக்கி 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 வைத்து சொந்த மக்களை சொந்த நாட்டில் அனாதைகளாக, அகதிகளாக வைத்திருக்கிற அவலத்தை தான் உருவாக்கி இருக்கிறோம் இல்லைங்களா? அதான் அந்த அவ்வளோ பேராக அந்த ட்ரெயினுக்கு காத்திருக்கிறது. எத்தனை பேர் உள்ளே ஏறுவாங்க, எத்தனை பேர் ஏறுவாங்கன்ட்டு. அதிலும் அங்கே ஒரு சின்ன தள்ளுமுள்ளு ஏற்பட்டவுடன் போலீஸ் தள்ளியடி நடத்தி அத்தனை பேரும் ஓடி சிதறடித்து ஒருவர் மேல் விழுந்து ஒருவர் மேல் மிதித்து ஸ்டாம்பேட் ஆகி மனம் ரொம்ப கசிந்து போனேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி இந்த புலம்பெயர்ந்த மனிதர்களை நாம் தவறுதலாக நாம் நடத்தக்கூடாது. ஒரு மனிதன் புலம்பெயர்ந்து போகிறேன் என்று சொன்னால் உள்நாட்டில் ஏதோ குழப்பம் நடக்கிறது, திருட்டுத்தனம் நடக்கிறது, அயோக்கியத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆட்சி நடக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அதில் தான் இந்த கேபாவின் நாடுபடுத்தப்பட்ட குடிகளின் மூதாத வீட்டு தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாமான், அகியா, கேரா என்ற எக்ஸ்லாம். இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். நாமான், அகியா, கேரா என்ற எக்ஸ்லாம். கேரா என்ற எக்ஸ்லாம் ஒரு சிலருக்கு 2 பெயர்கள். நம்ம பெயர் எப்படி வைப்பாங்கன்னு சொன்னேன். ஊரை வச்சு, பேரை வச்சு, நிகழ்வை வச்சு, அல்லது ஒரு காட்சியை வச்சு வைப்பாங்கன்னு சொல்லி வச்சேன். இப்போ எக்ஸ்லாம் என்று பெயர் வைத்துக்கிறார்கள். அது இப்போ இந்த எக்ஸ்லாம் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை, இவரே வார்த்தை கிடையாது. எக்ஸ்லாம் அந்த மூலம் கிரேக்க மூலம். எதற்காக? நாடு கடத்தப்பட்டு வந்த பிற்பாடு பல்வேறு மொழிகளும் அவங்களுக்குள்ள கலந்து போனது. அதேமாதிரி மக்கபேயர்கள் அந்த காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே இந்த புத்தகம் தாக்கம் வருகிறது. அப்போ 1-2 கிரேக்க பெயர்களையும் தாங்கி வருகிறது. அதாவது நான் படிக்கும்போது ஒரு கட்டுரையை படித்தேன். அது இதில் குறிப்பிடலாமா என்று தெரியவில்லை, ஆனால் சொல்கிறேன். இஸ்ராயல் ஃபிங்கல்ஸ்டைன் என்று சொல்லி ஒரு உலக புகழ்பெற்ற முற்போக்கு யூத அகழ்வாராய்ச்சியாளர் இருக்கிறார். அவர் சொல்லுவார், தாவீதினுடைய கரங்களில் இருக்கிற கவனம் அல்லது கோலியாத்தினுடைய உடம்பிலே இருக்கின்ற அத்தனை கவசங்களோ கிரேக்க போர் வீரனுக்கு குறித்தானவை என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்போ புத்தகத்தை பின்னாட்கள் எழுதும்போது அந்த நாட்கள் என்ன இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு சொன்னால்தான் மக்களுக்கு புரியும் என்பதனால் அந்த செய்திகளுடைய ஆசிரியர் செய்தியை கொண்டு வருகிறார் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எக்ஸ்லாம் என்கின்ற ஒரு கிரேக்க பெயரை உள்ளடக்கிய அந்த செய்தி இந்த இடத்துலேருந்து பின்னால் எழுதப்பட்ட புத்தகம் இது என்பதற்கான ஒரு சான்றாகவும் அமைக்கிறது. 8ஆம் வசனம் வாசிப்போமே. சகரியும் என்பவர் தம் மனைவியரான கூசிம், பாரா என்பவர்களை தள்ளி வைத்த பின் மோவாபு நாட்டில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். ஓதேசு என்னும் மனைவி மூலம் அவர் பெற்ற புதல்வர்கள் யோபாபு, சிபியா, மெசா, மல்காம், யூசு, சாக்கியா, மிர்மா. சக்கரைமீன் புதல்வர்களான இவர்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் இருந்து வந்தார்கள். கூசிம் மூலம் சக்கரையும் அபிதூவையும் எல்பாவையும் பெற்றார். ஓகே, இப்போ ஒரே ஒரு செய்தியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் கடந்த செய்திகளிலே பயின்றது போல சகரையும் என்கின்ற அந்த மனிதர் கிட்டத்தட்ட 3-4 மனைவிகளை வைத்திருக்கிறார். முதலாவது கூசிம், பாரா இவரை தள்ளி வைக்கிறார். அதுக்கப்புறம் ஓதேசு என்கிற மனைவியை அவர் மனம் முடிக்கிறார். அதுக்கப்புறம் கூசிம் என்ற மனைவியின் மூலம் அபிதுபையும் எல்பாவையும் பெறுகிறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மனைவியரை வைத்திருக்கிறார் என்று அந்த பகுதி சொல்லப்படுகிறது. இது முறையில்லையா என்பது இந்த ஒழுக்க கூறுகளுக்குள்ளாக நான் போகவில்லை. ஆனால் எபிரேய கலாச்சாரத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனைவிக்கு மேல் மணந்து கொள்ளும் ஒரு வழக்கம் இருந்து வந்தது.
என்பதை நாம் மறுக்க முடியாது என்பதுதான் நம்முடைய செய்தி. கடைசி வசனம் வாசிப்போமே. எல்பாகாலின் புதல்வர் ஏபேர், மிஸ்யாம், சாமேது. இவர் ஓனே, லோது எனும் நகர்களையும் சூழவிருந்த சிற்றூர்களையும் கட்டி எழுப்பினார். எல்னா என்னங்க? கடவுள், எலோஹிம். எலோஹிம், எலோஹிம், எலோஹிம். அடுத்து பாருங்க பாகால். எல்பாகால், எல்பாகால். இப்போ கடவுளான பாகால் என்று ஒரு ஊர் பேர் இருக்குது, அவங்க குடியேறுறாங்க. எல்பாகால், எலோஹிம், எலோஹிம், எலோயி லாமா சபக்தனி சொல்றேன். எலோஹிம் அதுதான் கடவுளுடைய பெயர். ஏலி என்பதற்கான முழுமையான பெயர் வந்து எலோஹிம். இப்போ எலோஹிம் வந்து எலோஹிம் அதனாய், எங்கள் இறைவன் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் இறைவன். ஓகே, அதனாய் எலோஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாகால் வருகிறது. அது என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாடு கடத்தப்பட்ட பெண் கிட்டத்தட்ட 510 515 அந்த ஆண்டுகள் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு சற்று முன்பாக இருக்கிற நாட்களில் கூட பாகாலிசம் அங்கே இருக்கிறது. எந்த ஒரு கடவுளை வணங்கியதால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்களோ அந்த கடவுள் பற்றிய வணக்கமும் கடவுள் பற்றிய வழிபாடும் இன்னும் இருந்து கொண்டு தான் செய்கிறது. அப்போ மக்கள் வந்து ஜாக்கிரதையாக உண்மை கடவுளை தேர்ந்து தெரிந்து வெளிப்பட வேண்டும் என்பதற்கான செய்தியை பார்க்குறோம். எல்பகால் என்றார். சாமேது, ஓனா எல்லாம் போடப்பட்டாங்க. அடுத்தது அயலோன் பற்றி வரும். 13. பெரியாவும் சேமாவும் அயலோன் குடிகளின் மூதாதையர் வீட்டு தலைவர்களாக இருந்தார்கள். அயலோன் என்பது ஆசிரியர் வந்து வரலாற்றையும் மீட்பின் திட்டத்தையும் அப்படி நெருக்கி இப்படி பின்னி பிணைஞ்சு ஒரு ரத்தன கம்பளத்தினுடைய கோர்வை போத்துட்டே போறாரு. அயலோன் பள்ளத்தாக்குதல் தான் வந்து மோசே கரங்களை உயர்த்தி ஜெபித்தார். கரங்கள் தாழும் போது அவர் தோல்வியை நோக்கி போனார்கள், கரங்கள் உயரும் போது வெற்றி விட்டார்கள். அந்த அயலோன் பகுதி சொல்றார், அழகா சொல்றார். அயலோன் மெரியாவும் சேமாவும் அயலோன் குடிகளில் மூத்த அது வந்தாங்க. இதில் வந்து 16வது வசனம் வாசிங்களேன். மிக்கேல், இஸ்பா, யோகா என்போர் பெரியாவின் புதல்வர். மிகாயில் என்று ஒரு பொண்ணு இருக்குது. அது இவருடைய மகள், தாவீதுடைய மனைவி. மிகாயில் அதுக்கு என்ன அர்த்தம்? மீகாயல் மீனா ஹூ, கா மீன்ஸ் லைக், எல் மீன்ஸ் எலோஹிம். ஹூ இஸ் லைக் காட். அது ஆண்டவருக்கு இணையானவர் யார் என்று நாம் படுகிறோம். இங்கே அந்த பேர் இருக்கிறது. தூய எபிரேய சொல், எந்த கலப்படம் இல்லாத பாரசீகமோ அல்லது வந்து பபிலோனிய மக்களுடைய கலப்படம் இல்லாமல் மிக்கேல் என்கிற அழகான ஒரு பெயர் இங்கே வருகிறது. ஓகே, அடுத்து வருவோம். எருசலேமில் வாழ்ந்த பென்யமியர்கள். சாமி, செபதியா, மெசுல்லாம், இசுக்கி, எப்பேர், இஸ்மராய், இஸ்லியா, யோபாபு என்போர் எல்பகாலின் புதல்வர். யாக்கிம், சிக்ரி, சப்தி, எலியோனாய், சில்தாய், எலியேல், அதாய், பெராயா, சிம்ராது என்போர் சிமையி என்பவரின் புதல்வர். இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இப்தியா, பெனுவேல் என்பவர் சாசாக்கின் புதல்வர். ஓகே, ரெண்டு பெயர் விளக்கம் மட்டும் சொல்கிறேன். அனனியா என்று சொல்லப்படுகிறது. அனனியா ஹென் என்ற எபிரேய சொல்லுக்கு இரக்கம், கருணை, அன்பு என்பது பொருளாகும். ஹென். யோவான் என்பது ஹென் என்றால் யோவானு கூட அந்த அருள் என்பது அந்த வார்த்தையுடைய அர்த்தம். உண்மையான அர்த்தம் வந்து அருளப்பா. திருமுழுக்கு யோவான் அந்த ஹென் அனானியா என்று அந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெனுவேல் என்று சொல்வார்கள். பெனுவேல் என்றால் கடவுளின் முகம். பானு என்றால் கடவுள் முகம். எல் என்றால் எலோஹிம், கடவுளின் முகம் என்பது. நான் கடவுளின் முகத்தை கண்டேன் என்று யாக்கோபு விடிய சண்டை போட்டு விடிய காலத்தில் இந்த இடத்துக்கு பெனுவேல் என்று பெயரிடுவேன் என்று சொன்னார். அந்த பெயர் இருப்பாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சியை ஆசிரியர் இந்த ஒரு வார்த்தையில் நிஜர் கோடிட்டு விட்டு போகிறார். ஏன்னா பெனுவேல் என்றால் கடவுளுடைய முகத்தை நான் பார்த்தேனே என்பதற்கான செய்தியாக இது அமைக்கிறது. 28ஆம் வசனம் வாசிங்களேன். இவர்கள் தங்கள் தலைமுறையில் மூதாதையர் வீட்டு முதன்மை தலைவர்களாயிருந்தார்கள். இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள். ஒரு சின்ன ஒரு ஜியாகிரபிக்கல் மெசேஜ் மட்டும் நான் சொல்லிடுறேன்.
டெம்பிள்லெஸ் ஜெருசலேம் என்று ஒரு புத்தகம் வந்தது. மிக அழகான புத்தகம். ஒரு அழகான ஒரு கருத்தியலையும் அது வைத்திருந்தது. நாடு கடத்தப்பட்ட பின் மக்கள் வந்தார்கள் அல்லவா, அந்த மக்கள் எருசலேமில் குடியேறவில்லை. ஏகூத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனி இடத்திலே தங்கி அங்கே இருந்து அப்படி விரவினார்கள். ஏனென்றால் அந்த அரசாட்சி அந்த இது எல்லாம் இதாக இருக்கக்கூடாது, எப்படி இது பண்ண முடியுது, எப்படி சிரமிக்க முடியுது. ஏகூத் என்பது தான் அவருடைய மிக மையப்புள்ளியாக இருந்தது. நாடு கடத்தப்பட்ட பின் இஸ்ராயலினுடைய மையப்புள்ளி என்பது ஏகூத், YEHUD, ஏகூத் என்று அந்த பகுதி இருக்கிறது. அங்கே இருந்தால் அவர்கள் குடியேறி கொஞ்சம் குழுமமாக மாறி ஒவ்வொரு ஊர்களையும் ஆக்கிரமித்து ஒரு நாடு ஃபுல்லாக விரவி மீண்டும் ஒரு நாட்டை வாழத் தொடங்கினார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எருசலேமில் குடியேறினார்கள் என்று சொன்னால் மாற்று கலாச்சாரம், யாருமே போக விரும்பாத, யாருமே போக முடியாத அந்த இடத்துல இவங்க போய் இருக்க ஆசைப்படுறாங்க என்கின்ற ஒரு இதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அருமையான செய்தியாக அந்த பகுதி எருசலேமில் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். கிபியோனில் வாழ்ந்த கிபயோனியரின் மூதாதை எயியேல், அவருடைய மனைவியின் பெயர் மாக்கா, அவருடைய தலைமகன் அப்தோன், மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நேர், நாதாபு, கேதோர், அகியோ, சேகேர், மிக்லோத்து. இவருக்கு சிமையா பிறந்தார். இவர்களின் வழிமரபினர்தம் உறவினர் முறையாருடன் எருசலேமில் வாழ்ந்தார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு பெயர் வருகிறது, கீசு என்று வருகிறது. கீசு என்கிறவர் யார்? சவுலினுடைய தந்தை. கீசின் மகன் சவுல் தன் கழுதுகளை தேடிக்கொண்டு வருகிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. இஸ்ராயலுடைய வரலாற்று பகுதியில் வருகிறது. அதில் இப்போ அந்த அதே பெயரை கொண்ட புதிய மக்கள் அந்த இடத்துல கூடிக்கொள்கிறார்கள். அந்த இதில் இவருக்கு சிமியா பிறந்தார். இவருக்கு மறுபடியும் ஒரு வந்தார்கள். இப்போ நம்ம அரச குடும்பத்திற்கு பகுதிக்காக நம்ம கடந்து செல்வோம். இதில் நம்ம பெருசாக செய்திகள் ஒன்றும் இல்லை. தலைமகன் பற்றி நான் இதை சொல்லிட்டேன். மாக்கா அதை பற்றி ஒன்றும் பெரிய செய்தி எதுவும் இல்லை. நம்ம 33ஆம் வாசனத்திற்கு வருவோமே. நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கிசுவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரியுபாகால், மெரியுபாகாலுக்கு மீகா பிறந்தார். இதில் 3 பெயர்கள் இருக்கிறது பாருங்க. மெரியுபாகால் ஒன்று, அதே மாதிரி எஸ்பகால் என்று 2வது பெயர் இருக்கிறது. இன்னொரு இடத்துல முன்பாக சாமி 30ஆம் வசனத்திலே பாகால் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. பாகால் பெயர் இருக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா, இந்த காலகட்டங்களிலே இந்த கனானிய தெய்வங்கள் மிகப்பெரிய ஹாண்டிங் ஃபிகர்ஸாக இருந்தாங்க. நம்மளை பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய, நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு மாற்று கலாச்சாரத்தினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் அவருடைய பெயர்களை இந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது அச்சப்பட்டாங்க. இது சவுல் அரசன் குடும்பத்தினராக இன்னொரு இப்படிப்பட்ட குடும்பத்தில் இந்த பேர்லாம் தான் இருக்குது. மிக்கேல் பேரை காணும். ஒரு சில அந்த நிகழ்வுகளை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆக சமயம் இந்த பகுதியில் முதலாக கீசு என்பவர் அறிமுகம் செய்துவிட்டு பின்பு அரசர் குடும்பம் சவுல் குடும்பம், கீசுவின் மகன் சவுல் என்று சொல்லி பின்பாக அவரின் தலைமுறைகளை அவர் கலந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே இந்த சவுல் பின்பு வருகின்ற பகுதியில் வாசிப்போம். சவுல் துரோகம் செய்தார் என்பதை வாசிப்போம். இந்த துரோகம் எவ்வாறாக இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது தன் குடும்பத்திலேயே பாகால் என்ற பெயரையும் பாகால் சம்பந்தமான இன்னும் பிற பெயர்களையும் அவர் அனுமதித்திருக்கின்றார். இதன் பொருட்டே நாம் பின்வரும் பகுதிகளிலே 10ஆம் 11ஆம் பகுதிகளிலே சவுல் துரோகம் செய்தார் என்று வாசிக்கின்ற பொழுது இவற்றை வைத்து கூட இருக்கலாம் என்ற ஒரு பகுதி இருக்கலாம். அதாவது இப்போ ஹீரோ என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்றது, நற்செய்தியிலே கூட இயேசு கிறிஸ்து பற்றிய கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தி அப்படிம்பாரு. இயேசுவின் நற்செய்தி தான் சொல்லணும் நம்ம. ஆனால் மார்க் என்ன சொல்வார், கடவுளின் மகனாக்கிய அப்படிம்பாரு. எங்கடா கடவுளின் மகன் இங்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். கடைசியில் பார்த்தா அங்கே கடைசியில் பின்னாடி 16ஆம் அதிகாரத்தில் பகல் உண்மையாக கடவுளின் மகன் அப்படிம்பாரு. அங்கே போய் அடித்து நிறுத்தி அங்கே சொன்னது கரெக்டாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்மளை சொல்லிட்டு போவார்.
அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல அழகான ஒரு என்ன சொல்கிறீங்க, இந்த ஸ்கேமா பார்த்தோம்னாக்க பின்னாளில் சவுலை பற்றிய செய்திகளை சொல்வதற்கு முன்பாகவே சவுலின் குடும்பம் முழுவதுமே அந்த ஒரு பாகாலுடைய கலாச்சாரத்திலும் பாகாலுடைய கடல் வணக்கத்திலும் பாகாலுடைய வழிபாட்டு நிலைகளிலும் தான் ஊறி கிடந்தது என்று சொல்ல ஆரம்பிக்கிறாரோ என்ற ஒரு எண்ணத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. 40ஆம் வசனத்தில் ஊலாமின் புதல்வர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாயும் வில் வல்லோர்களாயும் விளங்கினார்கள். அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாய் மொத்தம் 150 பேர் இருந்தனர். இவர்கள் யாவரும் பென்யமீனின் புதல்வர்கள். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னாக்க, அதாவது யூத பாரம்பரியத்தில் விவிலிய பாரம்பரியத்தில் பென்யமீன் குலத்தினர் பென்யமீன் குலத்தினர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிம்பாங்க, இடது கை பழக்கம் பண்ணுறாங்க. அவங்க கவன் வைத்து அடிக்கிறவனா இருக்கும், கவன் வீசுகிறவனா. அதாவது கவன் வீசுவது என்பது ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், புளியம்பழம் அடிக்கிறதுக்கு கொய்யாக்காய் அடிக்கிறதுக்கு தான் வச்சுக்குவோம். ஆனால் அவங்க ஒரு படையே வச்சுருப்பாங்க, ஒரு படை, கவன் படை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவன் படைச்சா சரு வீசிக்கிட்டே இருப்பாங்க. கல் அவன் அடி தாங்க முடியாமல் பொத்துன்னு விழுந்துட்டு கிடப்பானுங்க. அது மாதிரி கவன் படை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பென்யமீன் குலத்தினர் என்னன்னாக்க எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறவனாக்க, ஒரு முடி இப்படி நீட்டி இருந்துச்சுன்னா அந்த முடியை பார்த்து அட்றானாக்க அடிப்பானா, பைபிளில் சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு கவன் வித்தையில் இருப்பாங்க. அதே போல் வில் வித்தியிலும், இந்த கவன் வில் வித்தியிலும் மிகுந்த வல்லமைப்படுத்தலாக இருப்பாங்க. அப்போ கூட யோனத்தான் சொல்லுவார், நான் அம்பு எறிவேன், அப்பா ஒத்துக்கிட்டாருனாக்க நீ நீ வந்துடலாம், அப்படி இல்லைனாக்க அம்புக்கு அப்பாலும் நீ ஓடி போயிரு, அம்பு அப்படின்னு சொல்லி அடையாளம் குடிப்பார். அப்போட அம்பு தானே அடையாளம் சொல்லுவார் இல்லைங்களா. வில்லெறிவர்கள் அல்லது கவன் எறிவர்கள் இதெல்லாம் ஒரு தனி சிறப்பு படையாக இங்கே இருந்தவர்கள். அந்த படை பற்றிய செய்தியும் ஆசிரியர் குறிப்பிட்டு அவர்களுக்கு 150 பேரப்பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பெரிய குடும்பமாக இருந்தாங்க. சவுலின் குடும்பம் ஒரு சாதாரண சின்ன குடும்பம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு குடும்பமாக இருந்தார்கள் என்பதை பற்றி ஆசிரியர் செய்தி சொல்லுகிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதில் ஒன்று தான் 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். ஏகூதுவின் புதல்வர் இவர்கள் மாநாகத்திற்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு. என்ன இது நம்ம விளக்கத்தில் சொன்னபோது வெளிநாட்டுக்கு போகலை, இன்டர்னல் எமிகிரேட்டட், புலம்பெயர்ந்தவருடைய நிலைமை, அகதிகளுடைய நிலைமை, வீடற்றோருடைய நிலைமை, ஊர் இழந்தோருடைய நிலைமைகளை பற்றி மிக அழகாய் அவர் விவரித்து சொல்லுவார். படிக்கும்போதே மனதிற்குள்ளாக அவ்வளோ ஈரம் கசியும். அதில் குறிப்பாக நான் ஒரு சின்ன செய்தி ஒன்று படித்தேன்.